இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கொடிய காலங்களும் குண கட்டுமானமும் என்கிற முக்கிய தலைப்பின் அடிப்படையிலே 3 பாடங்களை படித்து முடித்துவிட்டு இந்த நாளிலும் 4வது செய்திக்காக நாம் காத்திருக்கிறோம். இந்த நாளின் தலைப்பானது மணவாளன் மணவாட்டியின் மருள விழுகையும் மாசில்லாத வாழ்க்கையும் என்கிற தலைப்பின் கீழாக பாடத்தை படிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த வார்த்தைகளை எழுதி கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. யோவானுக்கே காலம் சமீபம் என்றால் இறுதி கால பாக்கியவான்களாகிய நமக்கு எவ்வளவு சமீபமாக இருக்கிறது. ஆகையால் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய திருச்சபையின் அங்கங்களே, இந்த தீர்க்கதரிசன வேத வசனங்களை வாசித்து கேட்டு கை கொண்டு அதில் குறிப்பிட்டபடி பாக்கியவான்களாய் மாறுவதற்கு இந்த நாளின் தியானத்தை ஜெபத்தோடு தொடங்குவோமா? அன்புள்ள ஆண்டவரே, அருமையான நல்ல தியான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடைசி காலங்களில் குண கட்டுமானம் என்கிற தலைப்பின் கீழாக நாங்கள் பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் மருள விழுகையும் மாசில்லாத வாழ்க்கையும் குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிற பாடத்தை பரலோகத்தின் ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த மருள விழுகையும் மாசில்லா வாழ்க்கையும் என்கிற தலைப்பில் 2 ஆண் கதாபாத்திரங்கள், 2 பெண் கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் நல்ல படிப்பினைகளை ஆராய இருக்கிறோம். 2 மணவாட்டிகள், 2 மணவாளன்களுடைய வாழ்க்கை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன பாடத்தை கற்றுத்தர இருக்கிறது? முதலாவது 2 மணவாட்டிகளை குறித்து பார்ப்போம். 2 நாளாகமும் 22வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசிக்கிறேன். அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்திலுள்ள ராஜ வம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள். ராஜாவின் குமாரத்தியாகிய யோசேபியாத் கொன்று போடப்படுகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவாய் எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தாள். அப்படியே அத்தாலியால் அவனை கொன்று போடாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமாரத்தையும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெண் ஜாதியுமாகிய யோசேபியாத் அவனை ஒளித்து வைத்தாள். அவள் அகசியாவின் சகோதரியாயிருந்தாள். வாசிக்கும் பொழுது ஒரு தர்ம சங்கடமான, ஒரு நெருடலான ஒரு சூழ்நிலையை இந்த வேத வாக்கியங்கள் சுட்டி காட்டுவதை பார்க்க முடிகிறது. இங்கே நாம் வாசித்த கதாபாத்திரங்களை பாருங்களேன். அகசியா என்று ஒரு நபர் வருகிறார், அத்தாலியாள் என்று ஒரு நபர் வருகிறார். அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் யோசேபியாத் அப்படிங்கிற ஒரு நபரை வாசிக்க முடிகிறது. ஆசாரியனாகிய யோய்தா என்கிற ஒரு நபரையும் வாசிக்க முடிகிறது. முதலாவது இந்த குடும்ப அந்த தலைமுறையை நாம் சற்று புரிந்து கொள்வோமானால் இங்கு நடக்கக்கூடிய சங்கதியை அறிந்து கொள்ள எளிதாக இருக்கும். யூத தேசத்திலே யோராம் என்கிற அரசனுக்கும் அத்தாலியாள் என்கிற அரசிக்கும் மகனாய் பிறந்தவர்தான் அகசியா. இந்த யோராமுக்கு இன்னொரு மனைவி இருக்கிறார். அவருக்கும் யோராமுக்கும் பிறந்த மகள்தான் யோசேபியாத் என்னும் மறுபெயர் உள்ள யோசேபாள். இந்த யோசேபாளோட கணவர்தான் பிரதான ஆசாரியனாகிய யோய்தா. இந்த அகசியாவின் மனைவி சிபியாள். அப்படின்னா இந்த அட்டவணையை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. என்ன சம்பவத்தை வாசிக்கிறோம்? அகசியா ராஜா இறந்து போயிடுறாரு. யோராமுக்கு அப்புறம் அவருடைய மகன் அகசியா ராஜாவாகிறார். அகசியாவை யெகூ கொன்று விடுகிறான். அகசியாவிற்கு பின்பாக இந்த அத்தாலியாள்
அகசியாவோட பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்கிறாள். ராஜ வம்சத்தில் உள்ள எல்லா பேர பிள்ளைகளையும் அத்தாலியால் கொலை செய்கிறாள். இந்த வேளையில் யோராமோட இன்னொரு மனைவிக்கு பிறந்த மகள் இந்த யோசேபாள், அதாவது அகசியாவுக்கு ஹாஃப் சிஸ்டர், அவன் என்ன பண்ணுறா, அகசியாவோட இளைய குமாரனான யோவாசை அத்தாலியாளோட கைக்கு தப்புவித்து அவன் சிறு குழந்தையாக, அதாவது 2 மாத குழந்தையாக இருக்கும் பொழுதே யோசேபாலும் பிரதான ஆசாரியனாகிய யோய்தா, அதாவது அவளுடைய கணவன், இருவருமாக சேர்ந்து இந்த யோவாசை தேவாலயத்தில் இரகசியமாக வைத்து வளர்த்து வருகிறார்கள், அத்தாலியாளின் எதிர்ப்பையும் தாண்டி. இதுதான் இங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு சம்பவம். என்ன, நாம் 2 மணவாட்டிகளை குறித்து படிக்க போகிறேன் என்று சொன்னேன் அல்லவா? ஒன்று அத்தாலியாள், இன்னொன்று யோசேபியாத் எனும் மறுநாமம் உள்ள யோசேபாள். இந்த 2 பெண் கதாபாத்திரங்கள் மணவாட்டிகளுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு என்ன பாடம் என்பதை நாம் என்ன செய்வோம், பார்ப்போம். இந்த அத்தாலியாள் கொடூர கொலை வரியில் குடும்பத்தையே சங்காரம் செய்தால் அத்தாலியாள். இதை வாசிக்கும் பொழுது இதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியலை. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தில் பிள்ளைகளை நேசிப்பவர்களை விட பிள்ளைகளை தாண்டி பேர பிள்ளைகளை பெற்றோர் அதிகமாக நேசிக்கிறார்கள், கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கு ஒரு பாட்டி, அத்தாலியாள் என்கிற பாட்டி, தான் பையன் அகசியா இறந்துட்டான், அகசியாவுக்கு அப்புறம் ராஜாவாக வரக்கூடிய சிறு குழந்தைகள், அதாவது அகசியாவோட பிள்ளைகள் எல்லாரையும் அவள் கொலை செய்கிறாள். ஏன் இப்படி ஒரு கொலை வரி அத்தாலியாளுக்கு? ஒருவேளை அந்த காலங்களெல்லாம் அப்பாவுக்கு வந்துட்டு மகன் ராஜாவாயிடுவான், அந்த மாதிரி ஒருவேளை அகசியாவை அவருடைய பையங்களே கொண்டுட்டாங்க, தான் பையனை கொன்னதுனால அத்தாலியால் பேர பிள்ளைகளை கொல்றாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லை. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னேன், அகசியாவை யார் கொண்டுட்டா? ஏகு கொலை செய்து விட்டார். அதே அதிகாரத்தில் 2 நாளாகமம் 22வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ராஜவம்சம் பலன் கொள்ளாத ஒரு சூழ்நிலை அங்கு இருக்கிறது. அதாவது ராஜ்யபாரத்திற்கு வர்றதுக்கு ஆளே இல்லை. இந்த சூழ்நிலையில் அத்தாலியால் எல்லா பேர பிள்ளைகளையும் அவள் கொலை செய்கிறாள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கொலை வரி அத்தாலியாளுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த அத்தாலியாள் யார் அப்படின்னு சொன்னால், எசபேலோட மகள். இஸ்ரவேலின் அரசனான ஆகாப் எசபேலின் மகள்தான் இந்த அத்தாலியாள். இவ யூத அரசனை திருமணம் செய்து யூத தேசத்தின் ராணியாக இருக்கிறாள். எப்படி இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பாகால் வணக்கத்தினால் அடிமைப்பட்டு கிடந்ததோ அதற்கு முழு முதற் காரணம் இந்த எசபேல் தான். அந்த எசபேலுடைய அதே குணம், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு சொல்லுவோம்ல, எசபேல் எவ்வளியோ அத்தாலியாளும் அவ்வளியே. தன் தாயை போல எப்படி இஸ்ரவேல் தேசமானது பாகால் வணக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறதோ அதே போல யூத தேசத்தையும் பாகால் வணக்கத்திற்கு நேராக கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு வெறியினால தான் சொந்த குடும்பத்தையே இந்த அத்தாலியால் கொலை செய்வதை பார்க்க முடிகிறது. சொல்லப்போனால் பாகால் வணக்கத்தை கொண்டு வர தன் சொந்த தலைமுறையை அழிக்க துணிந்த ஒரு பாதகத்தை தான் இந்த அத்தாலியாள். சரிங்களா? இப்போ இந்த அத்தாலியாளோட வாழ்க்கையை பாருங்களேன். சுபாவ அன்பு இல்லை பாருங்க. சொந்த குடும்பத்தில் உள்ள தன்னுடைய பேர பிள்ளைகள் மீது அன்பு இல்லாமல் துணிகரம் உள்ளவளாய் அவருடைய பேர பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறா? கொடுமை செய்தவளை நாம் பார்க்க முடிகிறது. படிக்கணும்ல 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அப்போஸ்தலர் ஒரு 19 வகையான பொல்லாத குணத்தை பட்டியலிடுகிறார். அதில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்களாம்? சுபாவ அன்பில்லாதவர்களாக இருப்பாங்க, துணிகரம் உள்ளவர்களாக இருப்பாங்க, கொடுமை செய்கிறவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி இவர் எழுதுறாரு. அத்தனை அம்சங்களும் இந்த அத்தாலியாளுடைய வாழ்க்கையில் இருப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. நாம் பார்த்த முதல் கதாபாத்திரம் அத்தாலியாள். 2வது இதே பகுதியில் நாம் வாசிக்கிறோம், யோசேபியாத் என்று மறுபெயர் உள்ள யோசேபாள். யாருவா? அகசியாவோட பையன்
யோவாசை பத்திரமா காப்பாற்றி வளர்த்தெடுத்த ஒரு வளர்ப்பு தாய் என்று அவளை என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். இவளை குறித்து நாம் என்ன செய்யணும்? படிக்கணும். இவள் யோராமின் மகள், நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனால் அத்தாலியாளுக்கு என்ன கிடையாது? யார் கிடையாது? மகா கிடையாது. ராஜகுமாரர்கள் கொலை செய்யப்படும் பொழுது அந்த கொலை செய்யப்பட்டு கொண்டிருந்த ராஜகுமாரர்கள் மத்தியிலிருந்து யோவாசை எடுத்து 2 மாத குழந்தையான யோவாசை 6 வருடம், கிட்டத்தட்ட 6 வருஷம் தேவாலயத்தில் ஒளித்து வைத்து வளர்த்த பக்தியுள்ள தம்பதி தான் இந்த யோசேபால். பிரதான ஆசாரியனாகிய யோய்தாவை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 2 பேருடைய குணத்தையும் பாருங்களேன். ஒருவர் அத்தாலியால் அரக்க குணம் படைத்த ஒரு பெண்மணியாக இருக்கிறாள். இன்னொருவர் யோசேபால் இளகிய தாய்மை மனம் படைத்த ஒரு பெண்மணி. இந்த 2 பெண்மணிகள், இந்த 2 மணவாட்டிகளுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு என்ன பாடம்? ஒரு சின்ன ஒப்புமை, ஒரு ஒப்பீடு செய்து நாம் என்ன செய்யலாம்? படிக்கலாம். யோசேபால் அத்தாலியால் வாழ்க்கையை அட்டவணைப்படுத்தி ஒரு சில குணங்களை நாம் கண்டறிய போகிறோம். யோசேபால் ஜீவனை காத்தவள். அழிந்து கொண்டிருந்த ராஜகுமாரர்கள் மத்தியிலிருந்து யோவாசின் ஜீவனை காத்த ஒரு உத்தமி. அத்தாலியால் யாரு? எல்லா ராஜகுமாரரையும் அழித்து துவம்சம் செய்த ஒரு அழிவை உண்டாக்கக்கூடிய ஒரு பெண். அவள் ஜீவனை அழிக்கக்கூடியவள். ஒருத்தி ஜீவனை காக்கிறவளாக இருக்கிறாள், இன்னொருத்தி ஜீவனை அழிக்கிறவளாக இருக்கிறாள். 2வது, இந்த அத்தாலியாளிடம் பிசாசின் குணம் காணப்பட்டது. இந்த யோசேபாலிடம் இயேசுவின் குணம் காணப்பட்டுச்சு. எப்படி அப்படின்னு சொல்லி படிக்கிறீங்க பார்க்குறீங்களா? ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். யார் சொல்றா? ஏசாமி, நானே நல்ல மேய்ப்பனுக்கான ஒரு அடையாளம் எப்படி இருக்குன்னு சொல்லி யோவான் 10வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, தன்னை ஒரு நல்ல மேய்ப்பனாகவும், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவனாகவும் ஆடுகளின் ஜீவனை காக்கிறவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லி ஜீவனை காப்பவர் இயேசு என்று அடையாளப்படுத்துகிறார். அதே சமயத்தில் திருடன், யாருங்க திருடன்? சாத்தானுக்கு இன்னொரு பெயர் திருடன். திருடன் எதுக்கு வரானா? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்படியானால் அத்தாலியால் திருடனான பிசாசின் குணத்தை வெளிப்படுத்துகிறாள். யோசேபால் ஜீவனை கொடுக்கிற ஆண்டவராகிய கிறிஸ்துவின் குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கிறாள். மூன்றாவது, இந்த யோசேபால் ஆண்டவரால் ஏவப்பட்டு தாவீதின் வேறுமான கிறிஸ்துவின் ஜீவ சந்ததியை காப்பாற்ற தேவனால் ஏவப்பட்டாள். அவள் யாரால் ஏவப்படுகிறாள்? தேவனால் ஏவப்பட்டு கிறிஸ்துவின் சந்ததியை காப்பாற்றினாள். அப்படிதானே? யூத வம்சத்தில் தான், யூத குலத்தில் தான் நசரேனாகி இயேசு கிறிஸ்து பிறக்கணும். அந்த குலம் அழிந்து போகாதபடிக்கு கிறிஸ்துவின் சந்ததியை காப்பாற்ற தேவனால் ஏவப்பட்ட ஒரு பெண்மணியாக இந்த யோசேபியால் இருக்கிறாள். அதே சமயத்தில் அத்தாலியாளை குறித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தாவீதின் சந்ததியை முற்றிலுமாக வேறறுத்து இரட்சகரின் பிறப்பை தடுக்க பிசாசினால் தூண்டப்பட்ட ஒரு பெண்மணியாகவே யார் இருக்கிறா? அத்தாலியால் இருப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த யோசேபியால் சுபாவ அன்பு, தேவ பிரியம் நிறைந்தவளாக இருந்தாள். அப்படிதானே? தன்னுடைய சொந்த ரத்தம், தன்னுடைய சகோதரனுடைய குழந்தைகள்லாம் சாகுது அப்படிங்கிறத பார்க்க முடியாம அவருடைய ரத்தம் துடிச்சு பிள்ளையை போய் காப்பாத்துறா. சுபாவ அன்பு அவரிடம் இருந்தது. அதே சமயம் மனிதர்களை பிரியப்படுத்த விரும்பாமல் தேவ பிரியம் நிறைந்தவராக இருந்தால். கடைசி காலங்களில் மனுஷங்க எப்படி இருப்பாங்க? மனிதர்களை பிரியப்படுத்துறவங்களா இருப்பாங்க. ஆனால் இவள் மனிதர்களை பிரியப்படுத்த விரும்பல. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். அன்றைய நேரத்தில் அத்தாலியால் தான் ராணியா இருந்தா. அப்போ அத்தாலியாலை ப்ளீஸ் பண்ணாதான் நாம் இங்கே நல்லா வாழ முடியும் அப்படின்னு அவன் நினைக்காம, தேவனுக்கு விரோதமான காரியத்துக்கு நான் உடன் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மனுஷியை பிரியப்படுத்த மாட்டேன், தேவனை பிரியப்படுத்துவேன் என்று சொல்லி தன் ஜீவனே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி பிள்ளையை ஒளித்து வைத்து பாதுகாத்தாள் இந்த யோசேபால். ஆனால் அதே சமயத்தில் அத்தாலியால் பாருங்க, தற்பிரியம்,
கடைசி கால மனுஷங்க அப்படி தான் இருப்பாங்க. தான் தான் ராணியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜவம்சத்தை அழித்து தன்னைத்தானே பிரியப்படுத்தக்கூடிய தற்பிரியம் உள்ள ஒரு பெண்மணியாக, கொடுமை செய்கிறவளாக, துணிகரம் உள்ளவளாக, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு இணங்காமல் பிசாசுக்கு இணங்கி இருந்தாள். பவுல் சொல்லுவார் அழகா 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில், இணங்காதவர்களாக இருப்பாங்க மனுஷங்க. இந்த அத்தாளிகளுக்கு இணக்கம் இல்லை, தேவனோடு அவளுக்கு இணக்கம் இருந்ததே இல்லை, பிசாசுடன் இணங்கி இருந்த ஒரு பெண்மணியாகவே இருக்கிறாள். கடைசியாக இவங்க 2 வாழ்க்கையில் ஒரு ஒப்புவிடு என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், ஸ்திரீ அப்படின்னா யாரை குறிக்குது? ஸ்திரீ சபையை குறிக்கிறது. இந்த 2 பெண்மணிகளுமே 2 விதமான சபையை அடையாளப்படுத்துகிறார்கள். கடைசி நாட்களில் மீட்பருக்காக மீந்திருக்கும் மக்களை காப்பாற்றும் மீதமான சபையை யோசேபியால் அடையாளப்படுத்துகிறாள். மீதமான சபைக்கு அடையாளமாக யோசேபியால் இருக்கிறாள். அதே சமயத்தில் கடைசி நாட்களில் பாபிலோனின் அருவருப்பான விக்கிரக ஆராதனையை கொண்டு வரும் கள்ள தீர்க்கதரிசன சபைக்கு முன் அடையாளமாக இந்த அத்தாளியால் இருக்கிறாள். அத்தாளியாலோட நோக்கம் என்ன? எப்படியாவது யூத தேசத்தில் விக்கிரக ஆராதனையை கொண்டு வரணும். இதே போலதான் இறுதி நாட்களில் பாபிலோன் விக்கிரக ஆராதனை, சொரூபம், 1ஆம் நாள் ஞாயிறு ஆசரிப்பு அப்படிங்கிற ஒரு கள்ள வேசித்தனமான விக்கிரக ஆராதனையை உலகத்திற்குள்ளாக கொண்டு வருவாங்க. இதுக்கு முன் அடையாளமாக இந்த அத்தாளியால் இருப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. சரி, நமக்கு என்ன பாடம் இதில்? 2 பெண்மணிகளை குறித்து படித்தோம். அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, தேவனுடைய குணத்தை எப்படி வெளிப்படுத்தினாங்க, பிசாசோட குணத்தை எப்படி வெளிப்படுத்தினாங்க, எல்லாம் பார்த்தோம். எனக்கு இன்னைக்கு இதிலேருந்து என்ன பாடம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம். 2 பேருமே வைராக்கியம் உள்ள பெண்மணிகள். ஒருத்தி பக்தியில் வைராக்கியமாக இருந்தால், தன்னுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்படலை, கிறிஸ்துவின் சந்ததியை காப்பாற்ற என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லை, தேசத்தை கட்டி ஆண்ட அரசிக்கு எதிராக துணிந்து நின்று தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினாள் யோசேபியால். இன்னொருத்திக்கு பாவத்தில் வைராக்கியம், எப்படியாவது விக்கிரக ஆராதனையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த சந்ததியுமே அழிப்பதில் வைராக்கியம் உள்ளவளாக இருந்தாள். வைராக்கியம் இருக்கலாமா ஒரு கிறிஸ்தவனுக்கு? சொல்லுங்க, ஒரு கிறிஸ்தவனுக்கு வைராக்கியம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம். நல்ல விஷயங்களில் வைராக்கியம் இருக்கலாம். படிக்கலாமா? கலாத்தியர் 4வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. பவுல் அழகா சொல்றாரு, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அப்போ யோசேபியாளை போல நன்மையான காரியத்திற்காக, பக்திக்காக நாம் வைராக்கியமாக இருக்கிறோமா, பாவம் செய்வதற்கு வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? கேள்வியை நான் உங்களிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். அடுத்து என்ன பாடம் அப்படின்னு சொன்னால், சுபாவ அன்பு யார்கிட்ட இருந்துச்சு? யோசேபியாள்கிட்ட இருந்துச்சு. இந்த அத்தாளியாள்கிட்ட சுபாவ அன்பு இல்லை. சொந்த குடும்பத்தில் உள்ளவங்களே அவ கொலை பண்ணா. ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் நானும் சொந்த குடும்பத்தில் உள்ளவங்களை பட்டயத்தால் கொலை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் பட்டய குத்துகள் போல பேசியே கொள்கிறோமா? வார்த்தையினால் வதம் செய்கிறோமா? நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய நாவு பட்டயம் போல பிறர் மனதை தாக்குகிறதா? ஒரு கணம் யோசித்து பாருங்கள். நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த பாடம், 3வது பாடம் என்னன்னு சொன்னால், ஒருவர் தேவனோடு இணங்கி இருந்தார், தேவ சித்தம் செய்ய தன்னையே ஒப்பு கொடுத்தார். இன்னொரு நபர் பிசாசுடன் இணங்கி பிசாசுடைய ஆசையை நிறைவேற்ற தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் நம்முடைய இணக்கம் தேவனோடு இருக்கிறதா அல்லது பிசாசோடு இருக்கிறதா என்பதை என்ன செய்யுங்க? ஒரு கணம் யோசித்து பாருங்க. அடுத்ததாக 2 மணவாட்டிகளை குறித்து படித்தோம். அடுத்து 2 மணவாளர்கள். யார் அந்த 2 மணவாளர்கள்? நம்ம படித்த அட்டவணையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிரதான ஆசாரியனாகிய யோய்தா. முதலாவது நாம் பார்க்கக்கூடிய கதாபாத்திரம் யாரு? பிரதான ஆசாரியனாகிய யோய்தா. இந்த யோய்தாவை குறித்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த யோய்தா, யோவாஸ் மருமகன், யோய்தா யாரு? மாமா. பிரதான ஆசாரியனாகிய யோய்தா
அவருடைய மருமனாகி, அதாவது கொலை செய்யப்படுகிற பிள்ளைகளிலிருந்து காப்பாற்றப்பட்ட சிறுவன், அவன்தான் பின்னாளில் யோவாஸ் அரசனாகிறார். இவர்கள் இருவருடைய மரணம் எப்படி இருந்தது, ஏன் அப்படிப்பட்ட மரணம் அவர்களுக்கு சம்பவித்தது, அதிலிருந்து நமக்கான பாடம் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். யோய்தாவை குறித்து படிக்கலாமே. 2 நாளாகும் 24வது அதிகாரம் 15-16 வசனத்தில் வாசிக்கிறோம். யோய்தா தீர்க்க ஆயுசுள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணமடைய போகிற போது 130 வயதாய் இருந்தான். அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியால் அவனை தாவீதின் நகரத்தில் ராஜாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணினார்கள். என்ன வாசிக்கிறோம்? யோய்தாங்கிற இந்த பிரதான ஆசாரியன் எப்படி மரிக்கிறாரா? தீர்க்காயுசுள்ளவராக மரிக்கிறார். நல்ல வயசாகி இறந்து போறார். அவன் சாகும்போது அவருக்கு எத்தனை வயசாம்? 130 வயசாம். அது மாத்திரமல்ல, அவர் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்துக்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியால் அவர் எங்கே அடக்கம் பண்ணாங்களாம்? தாவீதின் நகரத்தில் ராஜாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யாத்திராகம காலத்திற்கு பின்பு அதிக வருடம் உயிரோடு இருந்தது யாருன்னா இந்த யோய்தா தான். நீங்கள் பாருங்களேன், மோசே 120 வருஷம் தான் உயிரோடு இருந்தார், மரித்து போயிட்டார். யோசுவா 110 வயது உள்ளவனாய் மரித்தான் என்று வேதம் சொல்கிறது. இந்த காலத்திற்கு பின்பு அதிக வருடம் உயிரோடு இருந்த ஒரு மனிதர் தான் இந்த பிரதான ஆசாரியனாகிய யோய்தா. இவருடைய வாழ்க்கையில் இவர் 3 நன்மைகள் செய்ததாக நம்ம படித்தோம். பார்த்தீங்களா? 3 விதமான நன்மைகள் செய்தார். இதுக்கெல்லாம் தேவனுக்காக நன்மை செய்தார், ஆலயத்துக்காக நன்மை செய்தார், இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தார். 3 நன்மைகளை செய்தபடியால் ஒரு மேன்மையான ஒரு மரணம், ஒரு அடக்கம் அவருக்கு பூமியில் கிடைத்தது. என்ன, எப்படி நன்மை செய்தார் அப்படின்னு பார்க்கலாம். தேவனுக்காக இந்த யோய்தா என்ன நன்மை செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கலாமா? 2 நாளாகும் 23வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அந்த சபையார் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் ராஜாவோடே உடன்படிக்கை செய்தார்கள். யோய்தா அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் தாவீதின் குமாரரை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும். என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த யோவாஸ் சிறுவராக என்ன பண்ணுறாரு? ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டு வளர்த்து கொண்டு வரப்படுகிறார். இப்போ இந்த யோய்தா தான் தேசத்து ஜனங்களையும் தேசத்தில் இருக்கக்கூடிய மூப்பர்களையும் லேவியர்களையும் தலைவர்களையும் அரசரை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாரையும் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வரார். கூட்டிகிட்டு வந்து எப்பாங்க பாருங்க, தேவன் சொன்னபடி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தாவீதோட குமாரன் தான் என்ன செய்யணும்? ராஜாவா இருக்கணும். ஆனால் இப்போ யார் ராணியாக இருக்கிறா? அத்தாலியால் ராணியாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கப்படக்கூடாது. ராஜவம்சத்தில் யோவாஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷங்க உயிரோடு இருக்கிறான். அவனை நான் காப்பாற்றி வைத்திருக்கிறேன். 7 வயது சிறுவனாக இருக்கிறான். அவனை நாம் எல்லாரும் ராஜாவாக வேண்டும். அதுக்காக நாம் எல்லாரும் என்ன பண்ணணும்? உடன்படிக்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உடன்படிக்கை செய்ய வைக்கிறான். பாருங்களேன், ஆண்டவர் சொல்லியிருந்தார் தாவீதுட்ட, உனக்கு பின்னாடி உன் மகனை நான் ராஜாவாக்குவேன், அவனுக்கு பின்னாடி அவனுடைய மகன் அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு ஒரு நீங்காத ஒரு விளக்கு இருக்கும். அப்படி தானே படிக்கிறோம். 2 நாளாகும் 21:7 படிக்கிறோம், கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார். அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தாவீதுக்கு பின்னாடி அவனோட சந்ததியில தான் ராஜாக்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக இந்த யோய்தா ஜனங்களையும் அதிகாரிகளையும் மூப்பர்களையும் லேவியரையும் கூப்பிட்டு அதற்காக அவன் ஆயத்தப்படுத்துகிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான்? தேவன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்காக பிரயாசப்படுகிறான். அதாவது தேவனுக்கே அவன் நன்மை செய்கிறான் என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? இங்கே பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இவங்களெல்லாம் கூப்பிட்டு யோவாசை 7 வயதில் என்ன செய்கிறான்? அரசனாக்குகிறான். அதற்கு தடையாக இருந்த அத்தாலியாளை அழித்து போடுகிறார்கள் அதிகாரிகளும்
பட்டணத்தில் உள்ள சேவர்களுமாக சேர்ந்து இப்படியாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி தேவனுக்கு நன்மை செய்கிறவராக இந்த யோவாஸ் இருந்தார். இரண்டாவது, இந்த யோவாஸ் ஆலயத்திற்காக என்ன நன்மை செய்தார்? 2 நாளாகமம் 24வது அதிகாரம் 6லிருந்து 14 வரை நாம் என்ன செய்யலாம், வாசித்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ரத்தின சுருக்கம் அப்படின்னு சொன்னால், கடந்த 7 ஆண்டுகள் அத்தாலியால் ராணியாக இருந்த காலத்தில் ஆலயம் மூடப்பட்டது. காலையிலும் மாலையிலும் இருந்த பலிமுறையானது தடை செய்யப்பட்டது. ஆலய பணமும் ஆலயத்தின் பரிசுத்த பணிமுட்டுகளும் பாகாலுடைய ஆராதனைக்காக பயன்படுத்தப்பட்டது. இப்படியாக தேவனுடைய ஆலயம் பாழ்பட்டு சீரடைந்து சின்னா பின்னமாகி இருந்தது. இந்த சூழ்நிலையில் ஆசாரியனாகிய இந்த யோய்தா என்ன காரியத்தை அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், யோய்தா ஆலயத்தை பழுது பார்த்து புதுப்பிக்கும்படியாக மோசேயின் பிரமாணத்தின்படி ஜனங்களிடம் பணத்தை சேகரித்தான். 13வது வசனம் அப்படிதான் சொல்லுது. தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினான் என்று சொல்லி நாம் யோய்தாவை குறித்து வாசிக்கிறோம். தொடர்ந்து அந்த பகுதியை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா 14வது வசனம் பாருங்க. யோய்தாவின் நாளெல்லாம் நித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலே சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி வந்தார்கள். அப்போ கடந்த 7 வருஷத்துல ஆலயம் மூடி கிடந்துச்சு, வழிமுறைகள் இல்லை. பாவத்துக்காக போய் பாவ நிவாரணம் செய்வதற்கு வழியே இல்லாம ஜனங்கள் எல்லாரும் ஒரு பெரிய வேதனைக்குள்ளானவர்களாக இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் பிரதான ஆசாரியனாகிய யோய்தா ஆலயத்தை சீர்படுத்தி ஜனங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை செய்தார். யோய்தாவின் நாளெல்லாம் நித்தம் கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன பண்ணாங்க, சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி வந்தார்கள். இப்படியாக தேவனுக்கு நன்மை செய்தார். அடுத்தபடியாக தேவனுடைய ஆலயத்தின் பேரிலும் நன்மை செய்த ஒரு மனிதனாக இந்த யோய்தா காணப்பட்டார். மூணாவது, இஸ்ரவேலுக்கு செய்த நன்மை. தேவனுடைய ஜனங்களுக்கு அவர் என்ன நன்மை செய்தார் பாருங்களேன். 2 நாளாகமம் 23வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது யோய்தா தாங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு தானும் சகல ஜனங்களும் ராஜாவும் உடன்படிக்கை பண்ணி கொள்ளும்படி செய்தான். ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படி தாவீதோட பையனை ராஜாவாக்கினார். அடுத்து ஆலயத்தை சீர்படுத்துகிறார். அடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர்றார். என்ன சீர்திருத்தம் கொண்டு வர்றாரு பாருங்க. தலைவர்களையும் யோய்தா தன்னுடைய மருமகனான யோவாஸ் அரசனையும் கூப்பிடுறாரு. அப்படிதான் சொல்லுது. தானும் சகல ஜனங்களும் ராஜாவும், எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க, ராஜாவும் இருக்கிறாரு. யோய்தா சொல்றாரு, இனிமேல் நாம் யாரா இருக்க போறோம், கர்த்தருடைய ஜனமாக இருக்க போகிறோம். பாகாலை நாம் தொழுகை செய்ய மாட்டோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் வைத்து எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து உடன்படிக்கை செய்ததை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்போ பலியின் மூலமாக பாவத்திற்கு நிவாரணம் செய்து தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இருந்த பாவ பிரிவினை சுகரை தகர்த்து தேவ ஜனமாய் இருக்கும்படி தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையே உறவை உண்டாக்கிய ஒரு மத்தியஸ்தனாக இந்த பிரதான ஆசாரியனாகிய யோய்தா செயல்பட்டதை பார்க்க முடிகிறது. இந்த உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம் ஜனங்கள் எல்லாம் போய் ஒரு காரியம் பண்ணுறாங்க. என்ன பண்ணாங்க தெரியுங்களா? நாம் படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதே அதிகாரத்தில் தொடர்ந்து பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாரும் இந்த உடன்படிக்கைக்கு பின்பாக பாகாலின் கோவிலையும் பலிபீடத்தையும் இடித்து அந்த பாகால் கோயிலோட பூஜாஜாரியாக இருக்கக்கூடிய மாத்தானை கொலை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக சோரம்போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவனை பார்த்து திரும்பும்படியாக, தேவனை தொழுகை செய்யும்படியாக ஒரு பெரிய நன்மையை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் செய்தார். அப்போ பாருங்க, அவர் 3 நன்மைகளை செய்தார். தேவனுக்கு நன்மை செய்தார், அவருடைய ஆலயத்துக்கு நன்மை செய்தார், தேவ ஜனங்களுக்கு நன்மை செய்தார். இதன் விளைவாக தேவனை கனப்படுத்திய யோய்தாவை தேவன் கனப்படுத்தினார். எப்படி கனப்படுத்தினார்? அவனை எங்கே அடக்கம் பண்ணாங்களாம்? 130 வயசில் தீர்காயுசில் மரணம் அடைஞ்ச இந்த பிரதான ஆசாரியன், அவர் ஒரு ராஜாவே கிடையாது, அவர் ஹை பிரீஸ்ட், அவ்வளோதான்.
அந்த பிரதான ஆசாரியனை தாவீதின் நகரத்தில் ராஜாக்களை எங்கே அடக்கம் பண்ணுவாங்களோ அந்த இடத்துல ஒரு ராஜா மாதிரி அடக்கம் பண்ணாங்க. அதுக்கான காரணம் தேவனை அவன் கனப்படுத்தியதால் தேவன் அவனை கனப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அடுத்த மணவாளன் ஆண் கதாபாத்திரம் யார் அப்படின்னா யோவாஸ் ராஜா. இந்த யோவாஸ் ராஜா, இப்போ யோய்தாவோட மரணம் எப்படி இருந்துச்சு, அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். இந்த யோவாஸ் ராஜாவை குறித்து நம்ம படிக்கலாமே. 2 நாளாகமம் 24வது அதிகாரத்தில் 24-25 வசனங்களை வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், சீரியாவின் சேனை சிறு கூட்டமாய் வந்திருந்தாலும் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டபடியினால் கர்த்தர் மகாபெரிய சேனையை அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் யோவாசுக்கு தண்டனை செய்தார்கள். என்ன பார்க்குறோம்? தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை விட்டுவிட்டபடியால் கர்த்தர் சீரியரை அனுப்பினார். சீரியர்கள் யோவாசுக்கு என்ன கொடுத்தாங்களாம்? தண்டனை கொடுத்தார்களாம். அது மாத்திரமல்ல, அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளானவனாக விட்டு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போன பின்பு அவனுடைய, அதாவது யோவாசுடைய ஊழியக்காரர் ஆசாரியனாகிய யோய்தாவுடைய குமாரரின் இரத்தப்பழியின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய், யோவாசுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் படுக்கையிலே அவனை கொன்று போட்டார்கள். செத்துப்போன அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அடுத்த வார்த்தை தான் கவனிக்கணும். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. ஒரு பிரதான ஆசாரியனை ராஜா வைக்கிற இடத்துல அடக்கம் பண்ணாங்க. ஒரு ராஜாவை ராஜா வைக்கிற இடத்தில் அடக்கம் பண்ணவில்லை என்பது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான ஒரு மரணம் இந்த யோவாசுக்கு? சீரியர்கள் தண்டனை கொடுத்தாங்க, சொந்த ஊழியக்காரங்களே கொண்டுட்டாங்க யோவாசை. ஏன் இப்படிப்பட்ட மரணம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்ப்போமே. இந்த யோவாஸ் தன்னுடைய ஆட்சியை எப்படி ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மாமனாகிய யோய்தாவுடைய ஆலோசனையின்படி யோய்தா உயிரோடு இருந்த சகல நாளளவும் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யக்கூடியவனாகத்தான் இந்த யோவாஸ் இருந்தான். ஆலயத்தை புதுப்பிக்க விருப்பம் கொண்டான். லேவியர்கள் தங்களுடைய வேலையை ஒழுங்காக செய்யவில்லை. அவர்களை பிரதான ஆசாரியன் விசாரியாதபடியால் அவர்களை கண்டிக்கவும் செய்தான். இப்படி செம்மையானவனாக அற்புதமாய் ஆண்டவருக்கு பிரியமாய் ஆட்சியை ஆரம்பித்த யோவாஸ் அற்பமா 47 வயசுல இறந்து போயிட்டார். யோய்தா தீர்காயுசு 130 வயசு வரை உயிரோடு இருந்தார். இவன் அற்பமாய் முடிந்து போக காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த யோவாஸ் யோய்தாவோட மரணத்திற்கு பின்பு யூதாவின் ராஜாக்களோடு சேர்ந்து சோரம் போனான் இந்த யோவாஸ். சரிங்களா? இதில் கொஞ்சம் தப்பாக இருக்குது ஸ்லைடில். யோய்தான் இருக்கிறது. யோய்தாவின் மரணத்திற்கு பின்பு யூதாவின் பிரபுக்களோடு சேர்ந்து சோரம் போன யோவாஸ். 2 நாளாகமம் 24வது அதிகாரம் 17-18 வசனங்களில் வாசிக்கிறோம். யோய்தா மரணமடைந்த பின்பு யூதாவின் ராஜாக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதா மேலும் எருசலேம் மேலும் தேவனுடைய கடுங்கோபம் மூண்டது. இப்போ புரியுதுங்களா ஏன் யோவாசுக்கு இந்த துர்பாக்கியமான மரணம்? நல்ல மனுஷன் இறந்த பின்பாக பொல்லாத மனிதர்களோடு சேர்ந்து கொண்டான். அவர்கள் சொல் பேச்சை கேட்டு விக்கிரக ஆராதனையை பின்பற்றினான். அதன் விளைவாகவே சீரியர் கையிலும் சொந்த ஊழியக்காரர் கையிலும் என்ன செஞ்சான்? மரித்து போனான் என்பதை பார்க்க முடிகிறது. சொல்லுவாங்கள்ல, பூவோடு சேர்ந்த நாரோ மணக்கும். அந்த யோய்தாங்கிற பூவோடு சேர்ந்த இந்த யோவாஸுங்கிற நாறு ரொம்ப மனமாக இருந்துச்சு ஆரம்ப கால வாழ்க்கை. ஆனால் பிற்காலம் யூதரின் பிரபுக்கள் அவங்களோடு சேர்ந்த பன்றியோடு சேர்ந்த கன்றும் எதையோ தெங்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதே மாதிரி பொல்லாத மனிதர்களோடு சேர்ந்து இவனுடைய பிற்பாதி வாழ்க்கை வீணாய் போனது. இந்த யோவாஸ் இவர்கள் 2 பேருடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஒப்பீடு செய்து பார்ப்போம். இந்த யோய்தா ஒரு பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார். இந்த யோவாஸ் பிசாசை அடையாளப்படுத்துகிறான். ஏன் தெரியுமா? ஆரம்பத்தில் சாத்தான் தேவனோடு இருந்தான் பரலோகத்தில் முதல்ல, பின்னாடி விழுந்து போயிட்டான். அதே மாதிரி தான் யோவாஸும் ஆரம்பத்தில் தேவனோடு இருந்தான்,
பிற்பாடு அவன் விழுந்து போனவனாக, மருள விழுந்து போனவனாக அவன் காணப்பட்டான். இரண்டாவது, யோய்தா தேவனை கனம் பண்ணினார். ஆலயத்துக்காக நன்மை செய்தார், ஆண்டவருக்காக நன்மை செய்தார், இஸ்ரவேலுக்காக நன்மை செய்தார். ஆனால் இந்த யோவாஸ் தேவனை கனவீனம் பண்ணினார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. பொல்லாத பிரபுக்களோடு சேர்ந்து ஜனங்களை தாறுமாறான வழியில் நடத்தி தேவனை கனவீனம் பண்ணின மனிதனாகவே அவன் என்ன செய்கிறான்? காணப்படுறான். இந்த இரண்டு மணவாளர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு என்ன பாடம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதல் காரியம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி முடிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. அதுதான் சாலமோன் ஞானி சொல்லுகிறார். பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பாருங்களேன், யோய்தா எப்படி ஆரம்பிச்சார் பாருங்க. அவர் யோவாசை களவாய் எடுக்கும்போது ஒரு ஆபத்தான சூழ்நிலை. அத்தாலியால் எனும் அரக்கி ராஜவம்சத்தையே கொலை செய்து கொண்டிருந்தாள். ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் ஆரம்பித்த யோய்தா, அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு? தேவன் அவனை கனம் பண்ணி தீர்க்க ஆயுசில் அவன் மரித்து ராஜாக்களோடு அடக்கம் செய்யப்பட்டான். ஆபத்தான ஆரம்பத்தில் இருந்த யோய்தா அற்புதமான முடிவில் சம்பூர்ணமாக போய் சேர்ந்தார். ஆனால் யோவாசோட வாழ்க்கையை பாருங்க, அற்புதமான ஆரம்பம். அத்தாலியாலை அழித்து ஜனங்களெல்லாம் கைதட்டி ஆரவாரம் பண்ணி 7 வயது சிறுவனை அரியணையில் ஏற்றுகிறார்கள். அமர்க்களமான ஆரம்பம். ஆனால் முடிவு பாருங்க, துர்பாக்கியமான நிலையில் அவன் மரித்து போகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தோம்? கொஞ்சம் திரும்பி பாருங்க. எங்கேயோ இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம்? ஆண்டவர் என்றோ ஒரு நாள் நம்ம ஒவ்வொருவரையும் சந்தித்தார். நம்முடைய ஆரம்பம் எப்படி இருந்தது என்பதை காட்டிலும் என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது எப்படி போய் கொண்டிருக்கிறது முடிவை பார்த்து, என்னுடைய முடிவு எப்படி இருக்க போகிறது? யோய்தாவை போல ஒரு அற்புதமான முடிவு நமக்கு இருக்க வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சீர்திருத்தம் அவசியப்படுகிறது. யோபு 8:7 போல நம்முடைய வாழ்க்கை இருந்தால் நன்றாக இருக்கும். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாக இருக்கும். ஆண்டவரே, எங்களுடைய துவக்கம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சுவாமி, எங்களுடைய முடிவு உமக்குள்ளாக சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதே ஒவ்வொரு கிறிஸ்தவனின் ஜெபமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது பாடம் நமக்கானது என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல பார்த்தோம் ஆரம்பத்தை விட முடிவு நல்லது. ரெண்டாவது, கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணும் தேவன். பார்த்தோம்ல, யார் கனம் பண்ணா? யோய்தா கனம் பண்ணினார். கனம் பண்ணிய யோய்தாவை தேவன் கனம் பண்ணினார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனத்தில் படிக்கிறோம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனை கனம் பண்ணுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எஜமானனை கனம் பண்ணுகிறோமா? உலக ரீதியாக பொருளாதாரத்தில் அந்தஸ்தில் உயர்ந்திருக்கக்கூடிய மனிதங்களை கனம் பண்ணுறோம். அவங்களோட வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நம்முடைய அலுவலகத்தில் நம்முடைய மேனேஜரோட வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அவங்க எல்லுன்னு சொன்னால் என்னையா நிற்கிறோமே, அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு முடிக்க நினைக்கிறோமே. பரலோக தெய்வத்தின் வார்த்தையை நாம் எந்த அளவில் கனம் பண்ணுகிறோம்? தேவன் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி. தேவனை கனம் பண்ணுகிறோமா நம்முடைய வாழ்க்கையில்? நான் ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோட சொல்ல ஆசைப்படுகிறேன். சொல்லி என்னுடைய செய்தியின் நிறைவுக்கு நான் வருகிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாரிஸில் நடந்த விளையாட்டு போட்டியில் எரிக் லிடில் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு வீரன் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிச்சிட்டார். இந்த செய்தி இங்கிலாந்து தேசம் முழுவதுமாக பரவுகிறது. கொஞ்ச நாளில் இந்த எரிக் லிடில் ஒரு பிரபலமான ஓட்டப்பந்தய வீரன் ஆகிவிடுகிறார். எந்தெங்கெல்லாம் போட்டியில் போய் ஜெயிக்கிறாரோ அந்த இடத்துலெல்லாம் அவர் சாட்சி பகருவார், என்னுடைய வெற்றிக்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் தனக்கு கொடுத்த தாளந்தின் அடிப்படையில் ஒவ்வொரு போட்டியிலும் ஜெயித்து தேவனை கனப்படுத்தக்கூடியவராக இந்த எரிக் லிடில் இருந்தார். அவருடைய தீங்காத ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொன்னால், பாரிஸில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில் இங்கிலாந்து தேசத்திற்காக 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும். அதுதான் அவருக்கான ஆசை. அவர் நினைத்தபடி அதற்கான வாய்ப்பும் அவருக்கு வந்தது. விளையாட்டு குழுவினரோடு சேர்ந்து அவர் பாரிஸுக்கு ஒலிம்பிக் போட்டியில் ஓடுவதற்காக கடந்து போனாராம். அங்கே போய் அதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறதான வேளையில் அவர் காத்து கொண்டிருந்தார், எப்பொழுது விளையாட்டு போட்டிகளுக்கான அட்டவணை வரும் என்று சொல்லி.
அவர் எதிர்பார்த்தது போலவே விளையாட்டுப் போட்டிகளுக்கான அட்டவணை வந்தது. மிகவும் ஆர்வத்தோடு கடந்து சென்று அந்த அட்டவணையை உற்று நோக்கினார். அதில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திற்கான தேதி ஓய்வு நாள் என்று வந்திருந்ததாம். இதை பார்த்த எரிக் லிடில் தலையில் இடி விழுந்தது போல அந்த இடத்தில் அமர்ந்து விட்டார். ஐயோ, என்ன செய்ய போகிறோம், ஓய்வு நாள் என்று இப்படி ஒரு விளையாட்டு போட்டி வந்திருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு, இனி ஓடக்கூடாது, ஆண்டவருக்காக நம்ம இதை என்ன செய்யணும், தியாகம் செய்யணும் அப்படின்னு ஒரு மனசு சொல்லுது. இன்னொரு பக்கம் இன்னொரு மனசு சொல்லுது, நீ ரோமில் இருக்கும்போது ரோமனாகவே இரு, இப்போ நீங்கள் வந்திருக்கிறது விளையாடுவதற்காக, யார் பார்க்க போகிறா, நீ ஓடு அப்படின்னு இன்னொரு மனசு சொல்லுதான். ஆனாலும் என்ன வந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்காக இதை நான் கைவிடப் போகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்தாராம். தன்னுடைய தீர்மானத்தை போய் தன்னுடைய விளையாட்டுக்குழு தலைவனிடம் போய் அவர் சொன்னாராம், ஐயா, ஓய்வு நாள் அன்னைக்கு ஓட்டப்பந்தயம் வருது, நான் ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த விளையாட்டுக்குழு தலைவர் சொன்னாராம், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, ஒட்டு மொத்த தேசத்தின் சார்பாக நீ ஓடுவதற்காக வந்திருக்கிறாய், உன்னுடைய தனிப்பட்ட வெறுப்புகளுக்கெல்லாம் அங்கே இடம் இல்லை அப்படின்னு அவனை பலவந்தம் செய்கிறார். ஆனால் எரிக் லிடில் மிகுந்த உறுதியோடு தாழ்மையான குணத்தோடு முடியாது என்று சொல்லிவிட்டாராம். கொஞ்ச நாளில் இந்த எரிக் லிடில் ரொம்ப புகழ்ந்து பேசிய எல்லா பத்திரிகைகளும் இப்போ அவரை கிளிகளின்னு கிளிக்குதான். இங்கிலாந்து தேசத்தின் நன்மதிப்பையே இவன் கெடுத்து விட்டான், ஓட்டப்பந்தய போட்டியில் ஓடாமல் விலகிவிட்டான் சொல்லி அவதூறான செய்திகளை இவரை குறித்து பரப்புகிறதாம். இப்போ அவருடைய மனசில் ஆவியானவர் பேசுகிறார், ஒரு உந்து சக்தி, நீ போய் விளையாட்டு போட்டி அட்டவணையை இன்னொரு முறை பார் என்று சொல்லி அவர் போய் அந்த அட்டவணையை பார்க்குறாரு. 200 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டி ஓய்வு நாள் அல்லாத இன்னொரு நாளில் வந்திருந்ததாம். அதை பார்த்த மாத்திரத்தில் இந்த 200 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியில் நீ ஓடு அப்படின்னு சொல்லி அவருடைய மனசில் ஒரு வார்த்தை பேசுகிறது. ஆனால் அதற்காக நான் பயிற்சி பெற்றவன் இல்லையே என்று யோசித்த பொழுதும் அந்த சத்தம் தன்னுடைய மனதுக்குள்ளே துணித்து கொண்டிருந்தபடினால போய் அதற்காக தன்னுடைய அதிகாரிகளிடம் அனுமதி கேட்கிறார். இதுவரை 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திற்காக பயிற்சி பெற்ற அவன் எப்படி 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவான் என அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனாலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார்கள், உனக்கு 3 தகுதி சுற்று உண்டு, அதில் நீ ஓடி வெற்றி பெற்றால் நிச்சயமாக ஓடலாம் என்று ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த எரிக் லிடில் 3 தகுதி சுற்றிலும் ஓடி ஜெயித்து விட்டார். இறுதியாக 200 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியில் பாரிஸ் சார்பாக இங்கிலாந்து சார்பாக அந்த ஓட்டப்பந்தய போட்டியில் ஓடுவதற்கு இவர் ஆயத்தமானாராம். ஆடுகளத்தில் ஓடுவதற்கு ஆயத்தமாக இருந்த வேளையில் சுற்றி உட்கார்ந்து கொண்டிருந்த பார்வையாளர்கள் மத்தியிலிருந்து ஒரு மனிதன் வேகமாக ஓடி வந்து இந்த எரிக் லிடில் கையில் ஒரு சின்ன பேப்பரை கொடுத்துட்டு வேகமாக கடந்து போயிட்டாராம். விளையாட்டு போட்டி தொடங்குவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக. அப்போ அந்த எரிக் லிடில் அந்த பேப்பரை திறந்து பார்த்தா என்ன எழுதிருந்துச்சு தெரியுமா? நாம் இப்போ வாசித்த அந்த வேத வசனம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பேப்பரில் எழுதியிருந்துச்சான். இந்த வார்த்தையை வாசித்த மாத்திரத்தில் இந்த எரிக் லிடிலோட நரம்பு சதைகளுக்குள்ளாக ஒரு புது உத்வேகம் வந்ததாம். துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்ட உடனே மின்னல் வேகத்தில் ஓட ஆரம்பித்தாராம். தன்னை சுற்றி இருந்த பார்வையாளர்கள் அருகில் ஓடி வரக்கூடிய எந்த நபர்களை குறித்த எண்ண ஓட்டமும் அவருக்கு இல்லை. அவருடைய மனசுக்குள்ளே ஓடுனது எல்லாம் ஒரே வார்த்தை, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்கிற வார்த்தை மீண்டும் மீண்டும் ரிங்காரமிட்டு கொண்டே இருந்ததாம். அதன் அடிப்படையில் அசுர வேகத்தில் ஓடி இதுவரை யாரும் கடந்திராத குறுகிய மணித்துளிகளில் அந்த 200 மீட்டர் ஓட்டப்பந்தய இலக்கை அடைந்து ஒரு உலக சாதனையை அவர் செய்ததாக அவரை குறித்து ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அவனுடைய பிள்ளைகளே, இந்த எரிக் லிடிலை போல தேவனை கனம் பண்ண நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இந்த நாளில் விழுந்து போன ஒரு சில மனிதர்களுடைய வாழ்க்கையும் மாசில்லாமல் வாழ்ந்த ஒரு சில மனிதர்களுடைய வாழ்க்கையும் பார்த்தோம். அத்தாலியாள், யோவாஸ் விழுந்து போன ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். யோசேபாள், அவருடைய கணவனாகிய யோய்தா, இவர்கள் இருவரும் தேவனை கனப்படுத்தி தேவனுக்காக மாசில்லாத ஒரு தம்பதியாக வாழ்ந்த ஒரு ஆண் பெண்ணுக்கு இலக்கணமாக இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, இந்த கொடிய காலங்களில் நம்முடைய குணத்தை ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து தேவனண்டையில் திரும்புவோமா? ஜெபித்து நம்முடைய செய்தியை நிறைவு செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி.
இந்த நாளிலும் நிச்சயமாக தேவன் எங்களோடு பேசுகிறார் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் சுபாவ அன்பு இருக்கிறதா? துணிகரம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? கொடுமை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? மனிதரை பிரியப்படுத்துகிறோமா? தேவனை பிரியப்படுத்துகிறோமா? பிசாசுக்கு இணங்குகிறோமா? தேவனுக்கு இணங்குகிறோமா? அநேக கேள்விகள் எங்கள் இருதயத்திற்குள்ளாக கேட்கப்பட்டது. ஆண்டவரே, எங்களை நாங்கள் உய்த்து ஆராய்ந்து சோதித்து பார்த்து இருக்கிற வண்ணமாகவே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். மருள விழுந்த நிலைமையில் இருப்போமானால் தேவனே, நீர் கை தூக்கி எங்களை உம்முடைய இரத்தத்தினாலே மாசற்ற பிள்ளைகளாய் உம்முடைய ராஜ்யத்தில் பிரஜைகளாய் எங்களை மாற்றும்படியாய் அன்பர் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.